செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனசை காத்துக்கோ நல்லபடி, நீ உன் மனசை காத்துக்கோ நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. பாருங்க, கடவுள் படித்த படைப்பில் இந்த மனுஷனுக்கு நாக்கில் எலும்பு படைக்காமல் போய்விட்டான். அந்த எலும்பு இல்லாததனால் அவன் ஒருவரை பற்றி மற்றவரிடம் நல்லதை பேசுகிறான், அதே சமயத்தில் கெட்டதையும் பேசுகிறான். ஒன்றை ஒரு விஷயத்தை பற்றி பாராட்டுகிறான், சில சமயத்தில் அதே நாக்கினால் அவனை சேதப்படுத்துகிறான். அதனால் நாக்கு எப்படியோ தன்னுடைய வேலையை செய்யும். அதனால் நாம் கவலை கொள்ளக்கூடாது. மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசவும் கூடாது. வாழ்த்துங்கள், பரவாயில்லை. அப்படி அவதூறாக யாராவது பேசினால் அதை நீங்கள் நியாயபதியாக இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள். கடவுள் ஒருவன் இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும். நீ ஒரு விஷயத்தை பற்றி மற்றவர்கள் உண்மையை குறை கூறினாலும் அபாண்டம் கூறினாலும் அது உண்மையாக இருந்தால் தயவுசெய்து கவலைப்படுங்கள், உங்கள் தவறை திரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்யாமல் உங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள் என்றால் கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, உன் மனசை காத்துக்கோ நல்லபடி. நண்பா, உன் மனசை காத்துக்கோ நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவே அப்படின்னு நமது இறைவன் சொல்லுவதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இறைவன் மீது எத்தனை பழி சுமத்தி அவரை சிலுவையிலேயே அறிந்து கொன்றார்கள். இந்த சமீப காலத்தில் நடந்த விஷயம் அது. நாம் 40 நாள் தபசு காலத்தை கொண்டாடுகிறோம் அல்லவா? அதில் முக்கியமான பாகம் என்ன என்றால், அவர் மீது, ஒரு உத்தமன் மீது அவன் செய்த நல்ல காரியங்களை தாங்க முடியாமல், மனசு தாங்க முடியாமல், இவன் என்ன இவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறானே, இவனை அழித்து விட வேண்டும் என்று சிலுவையிலேயே அறிந்து அவரை கொல்லப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கவலைப்படாது. கவலைப்படாது.
என் நண்பா, என் நண்பி, அஹ், உங்களோடு காவல் சம்மன் இருக்கிறார், தேவதூதன் இருக்கிறான், கவலைப்படாது. அதே சமயத்தில் சைத்தான் இருக்கும், அது வேலையை அது செய்கிறது. காவல் சம்மன்ஸ் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். நீ செய்தது நல்ல காரியம் செய்தாயா தவறு செய்தாயா இறைவனுக்கு தெரியும். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நாளைக்கு போகும் சாவு என்றைக்கே வரட்டும். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவேன் அப்படின்னு தேவன் உன்னை பார்த்து கூறுகிறார். ஏற்றுக்கொள், கலங்காதே. ஒரு நல்ல பெண்மணியை அவதூறாக சொல்வார்கள். அவள் நல்ல பெண்மணின்றதுனால கவலைப்படக்கூடாது. ஒரு நல்ல நண்பன் மீது அவனுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் அவன் மீது குறை குற்றம் சொல்லுவார்கள். அதனால் நீதிமானாக இருந்த அவர்கள் கவலைப்படக்கூடாது. ஓகே செல்வங்களே. வணக்கம்.